கொடுத்தாத்தான் நன்மையா இருக்கும். இப்ப கடை திறந்து எப்படி தர இருந்தா கூடு, இல்லன்னா இல்லன்னு சொல்ல வேண்டியதானே. கடை திறந்தோட கொடுக்க கூடாது எங்கிட்ட சித்தாந்தத்தை வச்சிருக்கிறோம். எப்படி வச்சிருக்காங்கன்னா, இப்பதான் கடை வந்து இருக்கிறாங்க, கொஞ்சம் லேட் ஆகிவாங்க, கொடுக்க கூடாது. இங்க கொடுத்து காசு இறங்கிட்டேன்னா ஈவினிங் வரைக்கும் காசே வராது ஒரு மூட நம்பிக்கை. இரவு வரைக்கும் அன்றைய நாள் முழுவதும் வருமானம் வராது, செலவு தான் வரும் என்கின்ற ஒரு மூட நம்பிக்கை நம்முடைய கொள்கை இடத்துல இருப்பதை நான் பார்க்கிறோம். அப்ப இந்த தன்மை வரக்கூடாது. நம்மகிட்ட இருக்குதா, இப்ப இருந்தா இருக்கிறத கொடுக்க வேண்டியது, அதுக்கு ஏன் நேரங்காலம் பார்க்கணும்? அப்ப இந்த மாதிரியான தன்மைகள் இந்த நாட்கள் அதிகமாக வருவதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். வரும், கொடுக்கின்ற பொழுது வரும். அப்போ இந்த ஷைத்தானுக்கு செருப்படி கொடுக்கும் வண்ணமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? தர்மங்கள் அதிகமாக வழங்குவதற்குண்டான நிலைமை சூழ்நிலை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இன்னும் எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள்ல பயன் பண்ணுகின்ற பொழுது தர்மத்தை பத்தி அதிகமா வலியுறுத்துவாங்க. அந்த வலியுறுத்தல்னாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பேரிச்சம்பழ துண்டை நீங்க தர்மம் செய்தாவது உங்க நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள். அப்ப அந்த நேரத்துல ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, காலில் இருந்த காலணிகளை கலட்டி கொடுத்தாங்கன்னு ஒரு செய்தி வருகிறது. காலில் இருந்து காலணிகளை காட்டி கொடுத்தாங்க. இந்த நிலைமை நம்மகிட்ட வரவே செய்யாது. ஒண்ணுன்னா பெருநாளைக்கு வர்றவே பெரும்பாலும் நகைகளை காட்டுவதற்கு உடுப்ப காட்டுறது தான். நீங்க பல பேரை நீங்க பார்க்கலாம், பெண்கள்ல நீங்க ஒரு பெருநாளைக்கு உடுப்பு தரக்குறைவா நீங்க வாங்கி கொடுக்க பார்க்கலாம். பெருநாள் தொழுகை போக மாட்டாங்க. சில பேர் நடவடிக்கை பண்ணா பெருநாள் தொழுகைக்கே போக மாட்டாங்க. போன வருஷம் இருந்த நகையை விட இந்த வருஷம் பெருநாள் இருக்கக்கூடிய கொஞ்சமாவது கூடி இருக்கணும், குறைஞ்சிட்டானா கேள்வி கேட்பாங்க. பள்ளிக்கு போற இதுக்கு தான், தொலைப்பொரு திடலுக்கு போறதே பெருநாள் உடுப்பு பாக்குறதுக்கும் தங்க ஆபரணங்களை பாக்குறது தான் போறாங்களே தவிர அங்க போய் வணக்க வழிபாடுகளுக்கு நோக்கத்துல போறது இல்ல. அப்போ நம்ம போகணும். அந்த மாதிரி அனுக்கக்கூடிய நம்ம நாம் அப்ப அந்த சஹாபி பெண்களை யோசிச்சு பாருங்க, இருக்கிறத கலட்டி கொடுக்குறாங்க. இருக்கிறத அப்படியே தர்மத்தை கேட்டோம் பின்னாடி இது நன்மை இருக்கிற என்று உணர்ந்ததுனால அப்படியே கொடுப்பதை நான் பார்க்கிறோம். அப்ப இது மாதிரி இந்த நாட்கள்ல அதிகமாக நம்ம எப்படியெல்லாம் நன்மைகளை கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொள்ளையடிப்பை நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்புடையவர்கள் நம்ம என்ன செஞ்சு கொள்ளணும், நம்முடைய வாக்கில் ஆக்கிக் கொள்ள வேண்டும். பள்ளிவாசல் 5 நேர தொழுகை மட்டும் இல்லாம அதிகமாக வணக்க வழிபாடு ஈடுபடும் மண்டமாக சுன்னத்து தொழுகைகள் இருக்கிறது. அதிகமாக பள்ளிவாசலோடு தொடர்பு ஈடுபட்டோம் என்று சொன்னா நிறைய நன்மைகளை என்ன செய்து கொள்ளலாம், இந்த 10 நாட்களையும் கொள்ள எடுத்துக் கொள்ளலாம். அப்ப வீணாக நம்முடைய காலங்களை வீணடிக்க கூடாது. நம்முடைய காலங்களை வீணடிக்க கூடாது. போன காலம் திரும்பி வராது, போற காலங்கள் திரும்பி வராது. பின்னாடி அதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனம் இல்லை. அப்ப வெள்ளம் வரும் முன் அணை கட்டுன்னு சொல்வார்கள். வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடிதான் எல்லா விதமான பாதுகாப்பையும் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், மேற்கொள்ள வேண்டும். அப்ப மறுமை நாள் வர்றதுக்கு முன்னாடி மறுமைக்குண்டான நல்ல விளைநிலங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்கள் அதிகமாக தேடிக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது ஒண்ணு. அடுத்தது என்ன, பெருநாள் நாட்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம் என்ற சில தகவல்கள் முன்னால் சுட்டிக்காட்ட நான் ஆசைப்படுகிறேன். பெருநாள் நாள் என்று சொல்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, இது ஒரு சந்தோஷமான ஒரு நாள், இது ஒரு சந்தோஷமான ஒரு நாள். எந்த அளவுக்கு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 சிறுமி பாட்டு பாடி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல அபூபக்கர் எல்லாம் வர்றாங்க. அந்த நேரத்துல அபூபக்கர் என்ன செய்றாங்க, வர்றாங்க. ஆயிஷா அறிவிக்கிற செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூபக்கர் எல்லாம் வந்த பின்னாடி, என்ன இது ஷைத்தானுடைய இசைக்கருவை நீங்கள் இசைத்துக் கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்லி கடிந்து பேசுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி விரட்டுகின்ற பொழுது, தாஹுமா அவங்க அழைங்க, விரட்டாதீங்க, அந்த 2 சிறுமிகளையும் விரட்டாதீங்க, கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, யா அபூபக்கர் இன்னலி கௌமின் ஈதன் வஹாதா ஈதுனா, ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பெருநாள் இருக்குது. வஹாதா ஈதுனா, இது நம்முடைய பெருநாள், இது நம்முடைய பெருநாள், தடுக்காதீங்க என்று சொல்லி சந்தோஷத்தை தடுக்க வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப பெருநாள் நாள் என்று வந்தால் சந்தோஷத்தை கழிக்கக்கூடிய நாள். அது எப்படி சந்தோஷம், நம்ம கழிக்கின்ற சந்தோஷம் இல்ல, பின்னாடி வர்ற எப்படி கழிக்கிறோம் பின்னாடி வரும். அப்ப சந்தோஷம் என்று வருகின்ற போது அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க, சிறுவனுடைய விளையாட்டுத்தனத்தை பார்த்தாங்க, கொஞ்சம் குழாவதை பார்த்தாங்க. அப்ப ஆயிஷா அறிவிக்கிறாங்க, இப்படி சொன்ன விட நம்ம இது என்ன செய்ய, அபூபக்கர் கவனம் திசை திரும்பிச்சு, உடனே அவங்களோட இடுப்பு ரெண்டு பேர் இடுப்பையும் குத்தி வெளியே அனுப்பிட்டேன். பயப்படுறாங்க, தந்தைக்கு பயப்படுறாங்க, இன்னும் ஏதாவது சொல்லிடுவாங்க என்பதற்காக வேண்டி என்ன செஞ்சிடறாங்க, இடுப்பு 2 பேர் இடுப்பையும் குத்தி நான் வெளியாச்சுட்டேன். ஏன்னா அவன் 2 பேரும் கூட்டாளி, ஆயிஷாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்திருந்தாங்க, அவர் 2 பேரும் அனுப்பினு சொல்லி சொல்கின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி இருந்திருக்காங்க, சிறுவோட விளையாட்டை என்ன செஞ்சிருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. அது எப்படி ரசிச்சாங்க, மனைவியோட சேர்ந்து ரசிச்சாங்க. அந்த பெருநாள்ல மனைவியோட சேர்ந்து அந்த இன்பங்களை ஈடுபட்டதை நான் பார்க்கிறோம். ஆனா நம்முடைய சில பேருடைய வாழ்க்கை நம்ம பார்க்கிறோம், பெருநாள் வந்துச்சுன்னா முகம் வாடி பப்புளுக்க மாதிரி தொங்கி நிற்கும். கேட்டா
போன வருஷம் வாப்பு இருந்து இந்த வருஷம் வாப்பு இல்ல. எப்படி சொல்றாங்கன்னா, பெருநாள் அன்று போன வருஷம் வாப்ப இருந்தாலா இந்த வருஷம் வாப்பா இல்லையா, அதனால துக்கம் கொண்டாடுறோம். எவ்வளவு ஒரு வளமைக்கு மாற்றம் மனுஷன் பாருங்க. ஒரு மனுஷன் கவலைன்னா 3 நாள் தான், அதுக்கப்புறம் வளமையான நிலைமைக்கு போகணும். கவலை இருக்குதான் செய்யும். அந்த கவலை எல்லாம் மறக்கிறது தான் இந்த பெருநாட்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்க அதுல இருக்க போறீங்களா, அலையனால காலம் பூரா சந்தோஷமா இருக்க போறீங்களா? பெருநாள் முடிஞ்சு அடுத்த நாள் பாக்குறோம் கூத்தும் கும்மாளம் தாங்க முடியல. இருந்த சோகத்துக்கு டபுள் மடங்கு சந்தோஷத்தை அடுத்த நாள் கொண்டாடுறாங்க. எந்த நாள்ல சந்தோஷத்தை கொண்டாட முடியுமோ அந்த நாள்ல கொண்டாடுறத விட்டுட்டு அடுத்த நாள் என்ன செஞ்சிடறாங்க, இருந்த கவலைக்கு டபுள் மடங்கா சந்தோஷத்தை கொண்டாட பாக்கணும். வளமைக்கு மாற்றமா செய்யறது இது அந்நிய மாத்தவுடைய கலாச்சாரம். அவர்கள் சில பேர் வந்து மையத்து வீட்டுக்கும் போக மாட்டாங்க, சில பேர் வந்து கல்யாண வீட்டுக்கும் போக மாட்டாங்க. சில டைவோர்ஸ் ஆயினவங்க வந்து எப்படி அப்படி ஒரு கேசம் இருக்குது. டைவோர்ஸ் ஆனவங்க வந்து கல்யாணம் விட்டு போக மாட்டாங்க. சந்தோஷத்தை கலந்து கொள்ள கூடாது, நான் வந்து கவலையில இருக்கிறேன், நான் சந்தோஷத்துல கலந்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு தேவையில்லாத ஒரு மடமைத்தனமான ஒரு சித்தாந்தத்தில் இருப்பதை நான் பார்க்கிறோம். அப்ப பெருநாள் என்று வந்தா சந்தோஷமா கழிக்கக்கூடிய நாள். விளையாட்டில் அதிகமா ஈடுபட வேண்டும், அதிகமா சந்தோஷத்தை கழிக்க வேண்டும். முக்கியமா குடும்பங்கள்ல பல பேர் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, பிரிஞ்சிருப்பாங்க. இது அழகான ஒரு நாள். பல பேருடைய குடும்பங்களை பார்க்கிறோம், வாப்புமா தெரியாது பேர பிள்ளைக்கு, அப்போ தெரியாது பேர பிள்ளைக்கு, அப்படி ஆக்கிட்டாங்க ஜென்ம பகை. அதுல ஒரு சவாலை விட்டுட்டு வருவாங்க பெரிய ஹீரோ மாதிரி. எப்படி தெரியுமா, ஓ மையத்துக்கு நானும் வர மாட்டேன், என் மையத்துக்கு நீயும் வரக்கூடாது. கோவம் ஓவர் ஆயிடுச்சுன்னா இப்படி ஒரு சவாலை விட்டுட்டு வந்துருவாங்க. எப்படி சவால்னா, ஓ மையத்துக்கு நானும் வர மாட்டேன், என் மையத்துக்கு நீயும் வரக்கூடாது. அப்ப எவ்வளவு ஒரு பாரிய தூரம். 40 பேர் துஆ கேட்டு அங்கீகரிக்கப்படும் வருகிறது சிரிக்கு வைக்காம. அப்ப ஒரு ஆள் குறைஞ்சிட்ட நிலைமை என்ன, நீ வர வேணாங்கிறனால அதை சிந்திச்சு பாக்குறது கிடையாது. இந்த கோபதாமல எது வரைக்கும், இங்க உசுரோட நரம்பு துடிப்பு இருக்கும் வரைக்கும் தான், நாடி துடிப்பு இருக்கும் வரைக்கும் தான். இதை யாரும் உணர மாட்டேங்கிறாங்க. இவனுடைய சவால் என்னமோ நிரந்தரமா வாழப்பொழுது போல இவன் நிலைமை இருக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய ஜென்ம பகை இருந்தாலும் சரிதான். வருஷ கணக்கில் பேசாத நிறைய பேர் இருக்கிறாங்க குடும்பத்துல. வருஷ கணக்கில் எந்த ஒரு தொடர்பையும் வைத்துக் கொள்ளாத உறவினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் இணைவதற்கு ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம். கோபதாபம் உள்ளவங்கிட்ட வந்து கவலையான நேரத்தில் போய் இணைய முடியாது, இன்னும் கோபம் தான் வரும். அதே சமயத்துல கோப நேரத்துல கூட என்ன செய்ய முடியாது, சந்தோஷமா அங்க போய் இணைய முடியாது. சந்தோஷமான நேரத்தில் போய் சலாத்தை சொல்லி பாருங்க. உதாரணம், பெருநாள் நாட்கள்ல நீ தொழுட்டு போங்க, நீ பிராக்டிகலா செஞ்சு பாருங்க. எவ்வளவு பெரிய கோதாரணம் இருந்தாலும் சரிதான், வீட்டுக்கு போய் சலாம் சொல்லி நீங்க பேசிப்பாங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சில வேளை அவன் உணர வைப்பான், என்னடா இவ்வளவு எல்லாம் கொடுவவனையும் இந்த நாள்ல வந்து சலாம் சொல்லி பேசுறானே, சில வேளை நான் தப்பு செஞ்சிருப்பேனா என்று அவரை அணியாமலே குற்ற உணர்வை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்த காரணமா இருக்கலாம். நம்ம என்ன சொல்றோம், நான் என்ன தப்பு பண்ணேன், அவன் தான் பேசாம இருக்கிறான். எப்படி சொல்றோம்னா, நான் ஒரு தப்பு பண்ணல, அவர் தான் பேசாம இருக்கிறான், அவன் தான் அநியாயம் பண்ணான் என்று நான் நல்ல மாதிரி பேசுறோம், தான் நல்ல மாதிரி பேசுறாங்க. என்னுடைய பார்வையில் நான் நல்லவனாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய பார்வையில் நான் கெட்டவனா இருந்தால், அயோக்கியனா இருந்தால், இதை பற்றி நம்ம சிந்தித்து பார்க்கிறோமா? இல்ல. அப்ப இது ஒரு மிக ஒரு பயங்கரமான ஒரு அம்சம். சில வேளை அவங்க பாதிக்கப்பட்டிருந்தான்னு சொன்னா பிரார்த்தனை செய்திருந்தார்களே ஆனால் இத்தகை தஅவத்துல் மவ்லூமி ஃபைன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அநீதியிழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அநீதியிழைத்தவனுடைய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது, நேரடியாக அங்கீகரிக்கப்படும். அப்ப மௌத்தாரத்துக்கு முன்னாடி தான் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல இருந்தா மௌத்தாரத்துக்கு முன்னாடி தான் கேட்க வேண்டும். அப்ப இது ரமலான் மாதம் என்கிறது ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம். ரமலான் மாதம் ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இன்னும் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் அவங்களுடைய காலத்தில் ஆயிஷா என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் அதாவது அபிசீனியர்கள் சில பேர் வந்து வால் ஃபைட் வீர விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தாங்க. இதை ஆயிஷா ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆயிஷா என்ன செஞ்சாங்க, ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இது பெருநாள் நடக்குது. இப்ப ரசூலா வர்றாங்க உள்ள ஓடிடுறாங்க. ரசூலா ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ரசூலா ஏதாவது சொல்லிடுவாங்க என்பதற்காக வேண்டி ஓடிடுறாங்க. அப்ப ரசூலா கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு பார்க்கணுமா? அப்ப ரசூலை கூப்பிட்டு ஜன்னல் ஓரமா பாக்குறாங்க. எப்படி பாக்குறாங்கிற செய்தி அறிவிக்கின்ற பொழுது ஃபகாமினி வராஹு ஹத்தி அலா ஹத்திஹி, அந்த நேரத்தில் ஜனவலை எப்படி தெரியுமா பார்த்தோம், ரசூலுடைய கண்ணத்தையும் என்னுடைய கண்ணத்தையும் ஒட்டிய வாரம் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தோம். எவ்வளவு அன்பா பழகி பார்த்துருக்காங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அழகான முறையில குடும்பங்கள் வாழ்க்கை நடந்திருக்கிறாங்க என்று யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, சந்தோஷமாக அவங்களுடைய ஆசைகளையே என்ன செய்யறாங்க, அந்த வீர விளையாட்டை பாக்குறாங்க. பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஹஸ்புக்கு அவன் போதுமா, ஹஸ்புக்கு அவன் போதுமான்னு கேட்கிறாங்க.
பார்த்தது இவ்வளவு நேரம் பார்த்தது போதுமானு கேட்கிறாங்க, போதும் அப்படின்னு உள்ளு போயிடுங்க. அப்ப என்ன விளங்குதுன்னு சொன்னா அவர் உணர்வுகளை புரிந்து வச்சாங்க. ஆசையா தடை இல்லையே, பார்த்துட்டு போக வேண்டியதானே, ஆசைக்கு தடை கிடையாது, பார்த்துட்டு போக வேண்டியதானே என்ற ஒரு அனுமதியை வணங்க எல்லாம் பாக்குறோம். இதுல என்ன புரியுது தெரியுமா? இதே நீங்க பெருநாள் நாட்கள்ல உங்களோட மனைவிக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வாங்க விளையாடுவோம்னு சொல்ல என்னைக்கா கூப்பிட்டு இருப்போமா? நிச்சயமா கூப்பிட்டு இருக்க மாட்டோம். அவங்க சில வேளை உதாரணம் ஒரு கரம் விளையாட கூப்பிட்டான், உதாரணம் சொல்றேன், கரம் விளையாட கூப்பிட்டான்னு வைங்க, என்ன சொல்லுவோம்? 4 கழுதுல வேசாச்சு, இவங்க கரம் விளையாட கேட்குறான், பேசாம குசில போய் வேலையை பாக்குறியா இல்லன்னா விளையாட வர்றியா? இப்படி ஒரு அசாட்டு தன்மையை சொல்ல நான் பாக்குறோம். அவங்களோடு இணைந்து சந்தோஷத்தை கழிக்கும் வண்ணமாக நம்முடைய நடவடிக்கைகள் மேற்கொள்வதில்லை, தாழ்மைத்தனத்தை கொண்டு வர்றோம். இவ்வளவு விளையாட என்னுடைய இமேஜ் பாதிக்கப்படுமே, அடுத்தவன் பார்த்தா என்னோட மனைவியோட போய் கொஞ்சம் குடாயிட்டு விளையாட்டு இருக்கிறானே பொம்பளை புள்ள மாதிரின்னு சொல்லுவாங்கிறதுக்காக வேண்டி மனைவியுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் விளையாடுவதிலிருந்து நீங்குவதை நான் பாக்குறோம். அப்ப